Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ஸ்க்கான மேக் பண்ணது. ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் செப்டம்பர் 28 வந்து நமக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 80th டே ஃப்ரம் டுடே. ஸோ இன்னையிலேருந்து 80th டே வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் சென்டரில் உட்காந்து இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. இந்த டைமில் வந்து எக்ஸாம் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த விஷயம் வந்து நேற்று தான் வந்து நோட்டிஃபிகேஷன், அதுவும் ஏர்லி மார்னிங் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து நிறைய பேத்துக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய பதட்டம், நிறைய டென்ஷன். அதில் என்னென்ன மாதிரிலாம் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் வந்து உங்களை வெளில கொண்டு வரலாம். ஏன்னா இப்போ இருக்கிறது வந்து 80 days இல்லைங்களா, உங்களோட பொன்னான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நாட்கள் வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரீம் ஜாப் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக அடையிறதுக்கான ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் ஏறிக்கிட்டே இருக்கீங்க. சீக்கிரமாக இந்த 80 டேஸும் 80 ஸ்டெப்ஸ் ஏறணுன்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ இந்த 80 ஸ்டெப்ஸை வந்து கடந்துட்டீங்க அப்படின்றப்ப உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து கவர்மெண்ட் டீச்சராக வந்து உங்களால் ஆக முடியும். ஸோ அதில் நிறைய பேரோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்குது, நிறைய பேர் எப்படி என்னென்னலாம் யோசிக்கிறாங்க, எவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, எவ்வளோ பதட்டம் ஆகிறாங்க, அதெல்லாம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மூலிமா என்னால் நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கு எனக்கு தோணின ஒரு சில விஷயங்கள், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், எப்படி வந்து இந்த 80 டேஸை ஃபேஸ் பண்ணலாம், எப்படி இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து 80th டே உங்கள் எக்ஸாமை வந்து உங்கள் ட்ரீம் எக்ஸாமை வந்து நீங்கள் எழுத போகிறீங்க. உங்கள் ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கான எக்ஸாம். ஸோ ஆல் our ட்ரீம்ஸ் கேன் கம் ட்ரூ இஃப் யூ ஹாவ் த கரேஜ் டு பர்சியூ தெம். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து தைரியம் தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே வந்து பதட்டமாக இருப்பீங்க. எல்லாருமே நேற்று வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க. ஐயோ என்கிட்ட இந்த சர்டிஃபிகேட் இருக்கா, அந்த சர்டிஃபிகேட் இருக்கா, இது இவ்வளோ சீக்கிரம் இருக்கே அப்படின்ற மாதிரி நிறைய டென்ஷனாக இருக்கீங்க. ஸோ இட் இஸ் ஓகே டு கெட் ஸ்ட்ரெஸ்ட். எஸ், இனிஷியலி வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அந்த இனிஷியல் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் தான். ஆஸ் வெல் அஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்க ஒரு 4-5 டேஸ் வந்து அதே அளவுக்கு டென்ஷன் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 பீரியடாக இருக்க டென்ஷன் வந்து உங்களுக்கு மட்டும் கிடையாது, இட் இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அதை நல்லா மனசில் பதிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் நேற்று தான் வந்திருக்கு. எல்லாருமே எக்ஸாம் ஒரே டேட்டில் தான் எழுத போகிறாங்க. ஸோ இது யாருக்குமே இது முன்னாடி இருக்குது பின்னாடி இருக்குது அப்படின்ற மாதிரி கிடையாது. எஸ், ஃபியூ பீப்புள்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து சிலபஸ் வந்தவுடனே, அப்டேட்டட் சிலபஸ் வந்தவுடனே அவங்களோட ரீடிங் லேர்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இட் இஸ் ஓகே. ஸோ ஈவன் நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்களால் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். பட் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து கொஞ்சம் கடந்து வந்துட்டீங்க, ஒரு 20 to 30% கடந்து வந்துட்டீங்க. இன்னும் இருக்க 70% தான் உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னாலும் நோ நீட் டு வரி. ஏன்னா அவங்க வந்து ஒரு 3 hours அவங்க வந்து டைம் போட்டு படிக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 5 hours டைம் போட்டு படிக்கணும். ஒரு எக்ஸ்ட்ரா புஷ், இந்த ஒரு 80 டேஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதை தாண்டி நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கோ டென்ஷனாக இருக்கிறதுக்கோ நம்மளால் முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பிக்கிறதுக்கோ வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றத அதை நான் வந்து யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வந்து நான் பண்ணி பார்த்து வந்து நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசார எதை நம்ம விரும்புகிறோமோ அது நம்ம யூனிவர்ஸே வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்குமா. பட் நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம அது மனசார வந்து ஃபுல்ஃபில்டாக வந்து நம்ம அது வந்து யோசிக்க மாட்டோம். ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே இருப்போம். நமக்கே வந்து இது நமக்கு வேணுமா வேணாமா, இதை நம்ம செய்யலாமா செய்ய வேணாமா, இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லேயே இருப்போம். அதுதான் வந்து யூனிவர்ஸ்க்கே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுமா நமக்கு என்ன தரணும் அப்படின்றது. ஸோ இப்போ நமக்கு இதுதான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசித்தோம் அப்படின்றப்ப வந்து அது கண்டிப்பாக வந்து யூனிவர்ஸ் எப்படியாவது நம்மக்கிட்ட வந்து கொண்டு வருமா. தட் இஸ் இது யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபெய்த் மாதிரி எடுத்துக்கலாம். பட் என்னோட இது பார்த்தா சயின்டிஃபிக்கலாகவே வந்துட்டு அது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும்போது நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களால் வந்து நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். நார்மலாக வந்து நீங்கள் பாருங்களேன், ஒரு ஹாப்பி மூடாக இருக்கும்போது உங்களால் எல்லா வேலையுமே செய்ய முடியும். இதே நீங்கள் வந்து சேடாகவோ ஸ்ட்ரெஸ்டாகவோ இருந்தீங்கன்னா உங்களால் சின்ன சின்ன வேலையை கூட செய்யறதுப்போ வந்து டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க. இது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான்.
எல்லாத்துக்கும் காமன் தான், நமக்கும் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ எதெல்லாம் வந்து உங்களுக்கு இது டென்ஷன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நியூ சிலபஸ். கண்டிப்பாக வந்து புது சிலபஸ். இதில் வந்து மினிமம் வந்து 50% வந்து பழைய சிலபஸ்லேருந்து 50% வந்து புது சிலபஸ்லேருந்து கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் இதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுதுகிறவங்க வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய விஷயத்தை போட்டு குழப்பிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப்பிக்கே எடுத்துக்கோங்களேன். ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாமல் நிறைய சுற்றி படிக்கிறாங்க. நான் இங்கிலீஷ் மேஜராக இருக்கிறதுனால நான் இங்கிலீஷ்லேருந்தே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு போம் எடுக்கிறோம், இல்லை ஒரு ப்ரோஸ் எடுக்கிறோன்னா ஆத்தரை பற்றி பயங்கரமாக படிப்பாங்க. டோட்டலாக ஒரு 150 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 150 டாபிக்ஸ்க்குமே அந்த ஆத்தரை பற்றி டீட்டெயில் டாப் டு பாட்டம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஆத்தரை பற்றி ஒரு 2 to 3 கொஷின்ஸ் தான் கேட்க போகிறாங்க. மேக்ஸிமம் 5 கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைமை மிச்சம் இருக்க மெயினான சப்ஜெக்ட்க்கு எதுக்கு உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அது உங்களுக்கு எந்த மேஜராக இருந்தாலும் சரி, எந்த டாப்பிக்கு நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எந்த டாப்பிக்கு நீங்கள் கம்மியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட சிலபஸை ஃபஸ்ட்டு டாப் டு பாட்டம் படிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் சிலபஸை நீங்கள் டாப் டு பாட்டம் படிச்சிங்கனாலே கண்டிப்பாக வந்து அதில் 5 to 10 மார்க்ஸ் வந்து உங்களால் ஈஸியாக எடுக்க முடியும். மனப்பாடமாக இதுதான் அப்படின்ற மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேத்தி தான் புது சிலபஸே வந்து கொடுத்துருந்துருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துக்குமே காமன். அதே தான் எஜுகேஷன் மெத்தடாலஜி அண்ட் ஜிகே வந்து எல்லாத்துக்குமே காமன். எல்லாருக்குமே நேத்தி தான் இந்த சிலபஸ் கிடச்சிருக்கு. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நியூவாக சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப இன்டெப்த்தாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து அந்த டாபிக்ஸ் என்னென்ன, அதில் இருக்கிறதுக்கு என்ன படிக்கணும், மேலோட்டமாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப இன்டெப்த்தாக, ஏன்னா ஏற்கனவே ஒரு 10 டைம் இந்த சிலபஸில் எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் அதை பற்றின நிறைய நாலேஜ் இருக்கும். உள்ளுக்குள்ளேருந்து கேட்க நிறைய புக்ஸ் படிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புதுசாக இருக்கும்போது இதை வந்து நம்ம பாசிட்டிவ் சைடாக எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைடாக எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பாசிட்டிவ் சைடை யோசிக்கிறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு குறையிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஜிகேவும் எஜுகேஷன் மெத்தடாலஜியும் நீங்கள் சிலபஸை பாருங்கள். அதனுடைய மேலோட்டமான விஷயங்கள் மட்டும் ஃபஸ்ட்டு படிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்டெப்த்து உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இன்டெப்த்து போங்க. அண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி அது மாதிரி ஜிகே இதெல்லாம் வந்து நிறைய போடுறாங்க. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நானே வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஈஸியாக வந்து எப்படி உங்களால் பாஸ் மார்க் எடுக்க முடியும் அப்படின்றத அதை பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்கணுன்னா, லெஸ் நம்பர் ஆஃப் டேஸ், 80 டேஸ் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்குவாங்க. இட்ஸ் ஓகே. 80 டேஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அண்ட் மோர் ஓவர் ஒன் மோர் திங் நான் சொல்லணும் அப்படின்னா, பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் டேட்டும் டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் டேட்டும் கிளாஷ் ஆகுது. அதனால் கண்டிப்பாக தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு இதுவுமே வந்துட்டுருக்கு. ஓகே, இட்ஸ் தள்ளி போச்சுனாலும் நமக்கு சந்தோஷம். பட் நம்ம அந்த 80 டேஸ்க்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகிருந்தோம்னா அந்த தள்ளி போகிற 1 or 2 வீக்ஸுமே வந்துட்டு நமக்கு ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி தான், ஒரு கோல்டன் எக்கு கிடைச்ச மாதிரி தான். நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கம்மி டேஸில் நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணால், நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணணும். டிஃப்ரெண்ட்டாக உங்களோட ஸ்டடி பிளானை போடணும். ஸ்டடி பிளான் தான் வந்து மேஜரான ரோல். நீங்கள் எப்படி மார்க் எடுக்க போகிறீங்க அப்படின்றதுக்கு நீங்கள் படிக்கிறீங்க. இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் போடுங்களேன். உங்களோட படிக்கிறதே வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன படிக்க போகிறோன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் தான் நீங்கள் ஒரு 3 மணி நேரம் உட்காந்திங்கனாலும் அந்த 3 மணி நேரத்தில் ஒரு 1 மணி நேரம் வந்து நீங்கள் என்ன படிக்கணும், இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, இது ஈஸியாக இருக்கா அது ஈஸியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க. பட் ஒரு பிளான் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா, இன்றைக்கி இதுதான் படிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிங்க. யூடியூப் வீடியோஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போகிறீங்கன்னா அந்த வீடியோஸ் ஆகட்டும், இல்லை அதுக்கான மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு வந்து படிக்கிறதுல பாதி டைம் வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து இன்னும் நிறைய யோசிக்க முடியும். அண்ட் ஒரு சப்ஜெக்டை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எக்ஸாமினராக திங்க் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே டீச்சருக்கு தான் போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டும் இருப்பீங்க. ஸோ ஒரு கொஷின் பேப்பர் எப்படி எடுப்பாங்க, எப்படி செட் பண்ணணும் அப்படின்றது தெரியும் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து படிக்கிறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்டில் இல்லாமல் ஒரு டீச்சர் மைண்ட் செட்டில், ஓகே இந்த டாப்பிக்லேருந்து எந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை யோசித்து அதெல்லாம் வந்து நீங்கள் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதுதான் வந்து
மோஸ்ட்லி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து 2 பிளான் கொடுத்துருக்கேன். வீக் டேஸ் பிளான் அண்ட் வீக்கெண்ட்ஸ் பிளான் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருக்கேன். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் வந்து நீங்கள் ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தாலுமே மினிமம் வந்து ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதை தாண்டி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ அதை தாண்டி இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் 4 hours அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்றது. அதாவது பிளானிங்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வீடியோஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு 4 hours வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் மெட்டீரியலை வச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னாலே அது நோட்ஸ் எடுத்து படிக்கிறது தான் படிக்கிறதோட மீனிங். சும்மா ரீட் அவுட் பண்ணுறது வந்து படிக்கிறதுக்கான மீனிங் கிடையாது. அண்ட் நோட்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்றதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். அண்ட் இந்த 4 hours நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 3 hours ஃபார் மெயின் சப்ஜெக்ட் அண்ட் 1 hour வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜி 1/2 hour, இன்னொரு 1/2 hour ஜிகே ஒரு நாள், தமிழ் ஒரு நாள், அந்த மாதிரி மாற்றி நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆர் சம் பீப்புளுக்கு வந்து இல்லை எனக்கு ஒரு ஸ்கெட்ச் எடுத்தால் ஒரு டாபிக் எடுத்தால் அந்த டாபிக் ஃபுல்லாக படித்து முடிச்சிடணும் அப்படின்றப்ப நீங்கள் வீக் டேஸில் 4 மணி நேரமே அந்த டாபிக் எடுத்து படித்து முடிச்சுட்டு அந்த வீக் எண்டில் வந்துட்டு ஒரு 2 to 3 hours கம்ப்ளீட்டாக வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் ஜிகே தமிழுக்கும் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நம்ம 3 hours ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லையா வீக் டேஸில், அதை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வீக்கெண்ட் பிளான் அப்படின்னு கொடுத்துருக்கிறது வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கவங்களுமே வந்து இந்த வீக்கெண்ட் பிளானை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் 6 hours a day வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 6 hours வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அதில் 5 hours மெயின் சப்ஜெக்ட்டும் அண்ட் 1/2 hour வந்து இந்த எஜுகேஷன் மெத்தடாலஜி ஜிகே அண்ட் தமிழுக்கும் 1 hour வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் மெத்தட்ஸ் தான். நீங்கள் வந்து இதில் வந்து உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இப்படி தான் யூஸ் பண்ணணும், இப்படி தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் அலாட் பண்ணுங்கள். ஒரு வீக்கு வந்து ஒரு பிளானில் வந்து ட்ரை பண்ணுங்கள். அது ஒத்து வரலையா, அது சரி வரலையா, அடுத்த வீக் அடுத்த பிளானை மாற்றுங்க. பட் ஒரு நாள் முன்னாடி அடுத்த வீக்கில் நான் இந்த மாதிரி பிளானை மாற்ற போகிறேன். நீங்கள் பண்ண தான் வந்து உங்களுக்கு எந்த பிளான் செட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து ஸ்டடி பிளான் போட்டுருவாங்க, இந்த மாதிரி மெத்தடில் படிங்க, அந்த மாதிரி மெத்தடில் படிங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாத்தையும் வந்து சும்மா ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் மட்டும் கேளுங்க. பட் நிறைய பேர் நான் பார்க்குறது என்னென்னா அதை மட்டுமே தான் கேட்டுட்ருக்காங்க. படிக்கிறதை தாண்டி எப்படி படிக்கணும், என்ன படிக்கணுன்றதை மட்டும்தான் இது பண்ணி அதாவது அந்த படிக்கிற விஷயத்தை விட்டுடுறாங்க. எப்படிலாம் படிக்கலாம், எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்றத தாண்டி படிக்கிற விஷயத்தை விட்டுடுறாங்க. அந்த மாதிரி தப்பை பண்ணாமல் ஒரு 10 minutes கண்டிப்பாக வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கு வந்து யாருக்காவது ஒரு வீடியோ தேவைப்படும். அப்போ தான் வந்து நம்மளும் வந்து ஒரு மோட்டிவேட் ஆகி படிக்க முடியும். எல்லாருக்குமே வந்து மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து தேவைப்படுற ஒன்று. அது ஒரு சிலருக்கு வந்து வெளியிலேருந்து எதிர்பார்ப்பாங்க, ஒரு சிலர் வந்து தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தேவை தான். ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதை தாண்டி எல்லாத்தையுமே மோட்டிவேஷன் வீடியோஸாக பார்த்துட்டு இருக்காதீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக இங்கிலீஷ் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு தானாலும் என்னோடய சேனல் வந்து பர்டிகுலராக பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு தானாலும் மேஜராக எல்லா சப்ஜெக்ட்க்கும் இருக்கிற மைனர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் சொல்கிறேன், அப்பப்போ வந்து சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.